Hello friends. Welcome back to our channel friends. இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் பிரியாணியும் சில்லி சிக்கனும் செய்ய போறோம். வாங்க நம்ம டிஷ்ஷை போய் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் சில்லி சிக்கனுக்கு வந்து நம்ம ஊற வச்சிரலாம். அப்பதான் பிரியாணி செய்யறதுக்குள்ள வந்து இது நல்லா மேரினேட் ஆயிடும். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்துக்கோம். ஆக்சுவலி இது வந்து 3/4 கிலோ சிக்கன். எவ்வளோ சிக்கன் எடுத்தீங்க? 780 கிராம். அதில் வந்து நாங்கள் ரெண்டாக பிரிச்சிட்டோம். ஒன்று வந்து பிரியாணிக்கு, ஒன்று வந்து சில்லி சிக்கனுக்கு நாங்கள் வந்து பிரிச்சிட்டோம். சரி, இப்போ வந்து நம்ம ஆனால் எடை போட்டால் 600 தான் காட்டுது. ஆனால் 750 742. சரி, வந்து சில்லி சிக்கனுக்கு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. தேவையான அளவு நல்லாவே போட்டு சில்லி சிக்கன் மசாலா. எக்ஸ்பீரி ஆச்சுன்னா அக்கறை தான் வெயிட் பண்ணும். அதுக்குன்னு இப்படியே போட முடியும். 10 போட்டுக்கலாம். 10 3/4 கிலோ. இது 3/4 கிலோ இல்லை. இல்லை, அது 3/4 தான். இது 3/4 வருமா? இல்லை, இது அரைக்கு வரும். இது ஒரு 250 கிராம் வரும். அது ஒரு அப்புறம் கொஞ்சமாக முட்டை ஆட் பண்ணிக்கலாம். அது போட்டுருந்தா கொஞ்சம் போட்டு. இல்லை இல்லை, போதும், கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே போட்டால் நல்லா இருக்காது. ரொம்ப அப்படி கொலான்னு இருக்கும். அடப்பா, கெட்டு போன தயிர். சாரி, தயிர் கொஞ்சம். எல்லாம் கடையில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து செஞ்சால் கெட்டு போச்சு. அதை போச்சு. ஜோக்கிங். இப்போ கொஞ்சமாக நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். நான் கூட சைட் டிஷ்ஷுக்கு நினச்சேன். எதைய நல்லா புழிஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணலாம். இனிமேல் மசாலா பத்தலையில் இன்னும் கொஞ்சம் மசாலா பத்தலை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ நானே குளத்தில் இறங்குறேன். வாங்கின சிக்கன் பாருங்கள். அந்த எசன்ஸோடு இருந்தால் தான் ஜூஸியாக இருக்கும். ப்ளஸ் ஃப்ளவரிஷ் டேஸ்ட்டு வரும். என்ன டேஸ்ட்டு வரும்? என்னது கெல்ட்டு கோழி ஃப்ரெண்ட்ஸ். கெல்ட்டு கோழி அப்படின்னா இன்னும் லைட்டாக இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய போட்டுருவாங்க. ஓகே, இது வந்து நல்லா நம்ம வந்து மசாலா போட்டு கலக்கிட்டோம். ஊறட்டும். என்ன பாப்பி, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரக்குள்ள எண்ணெய் காஞ்சு எண்ணெய் போட்டாச்சு, பிரியாணி தலையெல்லாம் போட்டாச்சு. அப்புறம் டைம் ஆகுது. அப்புறம் என்ன பண்ணுறது? சரி, அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் நெய் போட்டிருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் போட்டிருக்கோம், நெய் போட்டிருக்கோம், அப்புறம் பட்டை கிராம்பு தலை பிரியாணி தலை போட்டிருக்கோம். இப்போ வெங்காயம் போட்டுருக்கோம். வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து 1 கட் பண்ணியிருக்கு, அதை போட்டிருக்கு. மேடம் குக் பண்ணுறாங்க ஸ்பெஷலாக. பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வணங்கணும். அப்போ தான் வந்து பிரியாணியை வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரி, அது வேகட்டும். நல்லா வதக்கி ஆரஞ்சு கலரில் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ரெட் கலர்லானா அப்படியே 10 கட் பண்ணி. சரி, வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வணங்கிடுச்சு. நம்ம கொஞ்சம் தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தயிர், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், வந்து வீட்லேயே வந்து அரைச்ச பிரியாணி மசாலா, பட்டை கிராம்பு ஏலக்காய் 3 போட்டிருக்கு. அது ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். மல்லித்தூள் வந்து சும்மா ஒரு டீஸ்பூன் மாதிரி. டீஸ்பூன் கிடையாது, ஒரு டீஸ்பூன்னா ஃபுல்லாக போடணும். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி மஞ்சள்தூள். 1/4 டீஸ்பூன், ஒரு பிஞ்ச், அதுக்கு பேர். சரி, ஓகே. இப்போ இதை போட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். கூட கொத்தமல்லி, புதினா, அப்புறம் வெட்டி வச்ச ஒரு தக்காளி,
2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். இந்த மசாலாக்கு தேவையான கல்லுப்பு. இப்போ வந்து மசாலா நல்லா வணங்கிருச்சு. கூட நம்ம சிக்கன் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து நைட்டு மட்டன் பிரியாணி, முட்டை பிரியாணி, காலையில் வெஜிடபிள் பிரியாணி, நைட்டு வந்து சாருக்கு சிக்கன் சாப்பிடணும் போல் ஆசை வந்துடுச்சு. சாரி, சிக்கன் பிரியாணியை வீடு கதவை திறந்தா வச்சுக்கோங்களேன். நேற்று நைட்லேருந்து அந்த பிரியாணி ஸ்மெல்லாக வருது. பிரியாணி ஸ்மெல்லாகவே வருது. தக்காளி சோறு, முட்டை பிரியாணி, அப்புறம் இன்னைக்கு காத்தால அரிசி பருப்பு, வெஜ் பிரியாணி. அரிசி பருப்பு. ஐயோ, இவரை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் ஒரு டம்ளர் சீரக சம்பாவுக்கு 1 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் வந்து இந்த டம்ளரில் 1.5 போட்டிருக்கேன். அதனால் நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 அது நீ ஆக்சுவலாக 1/4 டம்ளர் தான் ஊற்றுறேன். இன்னொரு 1/4 ஊற்றணும். அப்போ தான் கணக்கு வரும் கூட. நீ தண்ணி நிறைய ஊற்றினா கொடுக்கலாம். இல்லை, இன்னும் ஒரு 1/4 ஊற்றணும். 1/4. ஓகேவா? இங்கே இதுக்கு ஓகேவா? ஒரு விசில் கம்மி விட்டினா பலவலன்னு வராது, பலவலன்னு வந்துடும். தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மேலே மொட்டிலே விடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சீரக சம்பா அரிசியை போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இந்த பூண்டு பிரியாணியை வந்து நம்ம தம் போட்டுறதுக்காக தோசைக்கல்லை வந்து சூட் பண்ணிடலாம். சூடாகிட்டே இருக்கும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நம்ம லெமன் ஊற்றிடலாம். லெமன் ஜூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியும் பிரியாணியும் வந்து சேம் லெவலில் இருக்குது. இப்போ நம்ம வந்து தம் போட்டுடலாம். இது வந்து கைப்பிடி இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுறது. பார்த்தீங்களா மாமியார் வீடு எப்படி இருக்குதுன்னு? அது ஏதோ கூட்டியாச்சு. இதை அப்படியே எடுத்து இந்த தோசைக்கல்ல வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பிரியாணி தம் ஆஃப் பண்ணிட்டோமா? அப்படியே அது தம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே சில்லி சிக்கன் பொரிச்சிடலாம். இப்போ என் ஒய்ஃப் வந்து எனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி அவள் லவ் அப்படியே ஃபுல்லாக இறக்கி செஞ்சுருக்கான். இப்போ வந்து அதே சைடிஷ் தான் சாப்பிட்ற சில்லி சிக்கன் செய்ய போகிறோம். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது முறுமுறுன்னு. அப்படியே காமிக்கிறேன். சில்லி சிக்கன் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து சிக்கன் பிரியாணிக்கு சில்லி சிக்கன். ஏதோ கேமராக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன், ஏதோ லவ் பண்ண போகுதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். அப்படி சொன்னேன். நல்லா ஓரளவு ஊறியிருக்கும்ல. நல்லா ஊரில் இன்னும். இப்போ நாளைக்கு வச்சு சாப்பிட்றியா ஓடுறதுக்கு? இன்னும் ஊரில் சோமான ப்ராமிஸா நல்லா கெட்டியாக போதும் ஊறிடுச்சு. ஒரு பீஸ் போடுவோம். வந்துடுச்சுன்னு பார்ப்போமா? இங்கே காமி விடு. என்ன காஞ்சிடுச்சு. இன்னும் இல்லை லூசு. ஊறிடுச்சு. இதுக்கு மேலே எவ்வளோ நேரம் ஊறணும் லூசு?
போதும், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம், ரொம்ப போடாது, வேகாது. அடா மக்கு. என்னடா கலரே வரல. வெந்தா தானே வரும். ஓ, சார் வந்து அதுக்குள்ளே பாதி இது உள்ளே போயிடுச்சு. பாதியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், காவாசி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேட்ட ஐட்டம் எல்லாமே வந்துருச்சு. பார்க்கவே செமையாக இருக்குது. பார்க்குறக்கே செம்மையாக இருக்குன்னா இப்போ சாப்பிடும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப புகழ்றாரே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பள்ளிக்கூட சவுண்ட் போடுது. இன்னும் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லவே இல்லை எப்படி இருக்குன்னு. பீஸ் எல்லாம் நல்லா ஜூஸியாக வெந்துருச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹோட்டலில் சரி மாதிரியே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாய்.